அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 25வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். 25வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி சென்னையில் போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டையை நோக்கி முற்றுகையிட சென்ற ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட போது முத்துச்சாமி சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அதன் பிறகாக கோட்டையை நோக்கி அவர்களுடைய அந்த போராட்டம் இருக்கப் போவதாக சொல்லி கோட்டையை நோக்கி அவர்கள் நடக்க தொடங்கினார்கள். இந்நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் முத்துச்சாமி சாலை பகுதியில் அவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை தற்போது கைது செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 நாட்களுமே அவர்கள் இந்த பொது இடங்களில் அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய கல்வி துறை அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை நோக்கி அவருடைய போராட்டம் நடத்தப் போவதாக சொல்லி பல்வேறு சாலைகளின் வழியாக அவர்கள் கோட்டையை முற்றுகையிடுவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்திலேயே தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் குண்டுகட்டாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி 25வது நாளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அவருடைய போராட்டம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. 25 நாட்களாக இருக்கிறது. இதில் அரையாண்டு தேர்வுக்கு முன்பு அந்த அரையாண்டு தேர்வு முடிந்த அந்த விடுமுறையின் போது அவருடைய போராட்டம் என்பது தொடங்கப்பட்டது. அந்த நேரத்தில் பள்ளியில் விடுமுறை என்பதன் காரணமாக பெரிதாக மாணவர்களுக்கான கல்வியில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகும் தொடர்ச்சியாக அரையாண்டு விடுமுறை முடிந்ததன் பிறகும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை பல்வேறு மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் சென்னையிலும் அவருடைய போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதில் பள்ளிகளுக்கு செல்லாமல் 25வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது முத்துசாமி சாலை அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறையினுடைய வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.